ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் சிபிஎம் தனித்து போட்டியிடுவதில் தங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஆர்கே நகர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது 3 கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட முடிவுதான் என கூறினார். தங்களுக்கு தெரியாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுக்கவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். இது தொடர்பாக மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்து முன்வைத்தோம் என்றும், ஆனால் சிபிஎம் போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சிபிஎம் வேட்பாளருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். எங்களோடு நீண்ட நெடிய உரையாடலை நடத்திய பின்னர், போட்டியிடுவதற்கான காரணங்களை எல்லாம் விளக்கிய பின்னர், போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தை எங்களிடத்தில் சொல்லிய பின்னர்தான் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற இந்த முடிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. இதனிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான தங்களது நிலைப்பாட்டை நாளை அறிவிக்க உள்ளதாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதால் கூட்டணியில் இருந்து அந்த கட்சி வெளியேறிவிட்டதாக கருத முடியாது என்றார். போட்டியிடுகிற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் பிற கட்சிகளில் ஆதரவு கேட்பது என்பது அவங்களுடைய கடமை. அவர்கள் கேட்கலாம். கொடுப்பதா இல்லையா என்பதை அந்தந்த கட்சிகளும் முடிவு செய்து அறிவிக்கும். எங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்து ஆதரவு கேட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு சிபிஎம்மும் ஆதரவு கேட்கலாம், தவறல்ல. அதனால் நாங்கள் யாரை ஆதரிப்பது யாரை ஆதரிப்பது இல்லை என்பது குறித்து நாளைக்கு 2 கட்சிகளும் சேர்ந்து அறிவிக்கிறோம்.